ஃப்ரெண்ட்ஸ் பசி வேற எடுக்குது, இன்னும் அடுப்பு பற்ற வைக்கல. ரெண்டே ஒரு 10 நிமிஷத்துல ரெடி ஆகிடும் எல்லாமே. எங்கே சரணியாவே ஆளை காணோம். இது உட்காந்துருக்காங்க பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான வீடியோ தான். ஸோ என்னடா ஸ்பெஷல்னா இன்னைக்கு வந்து சண்டே. ஸோ சண்டே அன்னைக்கு எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நான்வெஜ் தான் ஸ்பெஷல். ஆனால் இன்னைக்கு நான்வெஜ்ஜோட சேர்த்து சமைக்க போகிற ஆள் யாருன்னா மனோராஜ். அதுன்னு அவனுக்கு சோகமாக சொல்கிறேன். ஆமாம் அப்படின்ட்டு சந்தோஷமாக சொல்லு. சந்தோஷத்துக்கும் சோகத்துக்கும் நடுவில் ஒன்று இருக்குல்ல, அந்த மாதிரி சொல்கிறேன். எப்படின்னா மீன் குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் வைக்க போகிறோமா. எந்த மாதிரியான மீன், என்ன மீன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டூனா ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மனோராஜ் வாங்கிட்டு வந்திருக்காரு. அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம குழம்பும் வைக்க போகிறோம், வறுவலும் வந்து செய்ய போகிறோம். அப்படி தானே செய்ய போகிறாரு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இவர் நிறைய வீடியோஸும் சரி பார்த்துட்டு இருந்தார். போன வாட்டி என்கிட்ட சவால் விட்டார், நான் வைக்கிறேன் பாரு குழம்பு, நீ என்ன மீன் குழம்பு வைக்கிறேன், நான் வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்த வாட்டி அதுக்காகவே காலையில் எழுந்த உடனே இவர் கோத்து விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், நீ தான் நீங்கள் மீன் குழம்பு வைக்கிற, இன்றைக்கி அதான் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவரு கொஞ்சம் நேரம் என்கிட்ட கேட்டு பார்த்தேன், நீ ஏன் எனக்கு வைக்க தெரியாது அப்படின்ட்டு. நீ தான் வச்சு அவனு சொன்னேன். அதனால போயிட்டு அவருக்கு பிடிச்ச மீனும் சரி, இது வரைக்கும் சாப்பிட்டது கிடையாது, டிஃப்ரெண்ட்டாக எதாவது ட்ரை பண்ணலான்றதுனால அந்த ஃபிஷ் வந்து வாங்கிட்டு வந்திருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பாருங்கள். மனோ செய்கிறதுல ஏதாவது குறைகள் நிறைய இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து திருத்திக்கலாம். என்னன்ற அது வந்து மனோர் மட்டும் இல்லை, எனக்கும் சேர்த்து தான். ஏன்னா எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படி தான் தெரியும் மீன் குழம்பு வைக்கிறது, அவ்வளோ ப்ராப்பராக தான் தெரியாது. ஸோ நீங்கள் வந்து சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு மீனை காட்டிடுவா. காட்டல வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு வைக்கிறதுக்காக இதில் வந்து தலை, அப்புறம் தலை, வால் பகுதி கொஞ்சம் இதெல்லாம் இருக்குது. இதில் வந்து முள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, அதனால நல்லாயிருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியே தான் கொடுத்தாரு, முள்ளுலாம் இருக்காதுப்பா, சென்ட்ரு முள் மட்டும்தான் இருக்கும். நான் விட பார்த்தோன்னே இது வஞ்சர மீன் நினச்சிட்டேன். இந்த மீன் வேணாண்ணே, விலை அதிகமாக இருக்குண்ணே ரொம்ப அப்படின்னு. அப்பா இது வஞ்சர மீனோட தம்பி மாதிரிப்பா அப்படின்ட்டு இது கொடுத்தாரு. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் போகலாம். இந்த ஃபிஷ் தான் வந்து இன்னைக்கு வாங்கிட்டு வந்திருக்கோம். நீங்கள் வந்து ஃபிஷ் மட்டும்தான், வேறு எதுவும் சிக்கன் மட்டன் எதுவும் கிடையாது. ஃபிஷ்ஷே அதிகமாக இருக்குது, 2 பேருக்கு இதே அதிகம். ஆனால் கொஞ்சம் சின்ன சைஸாக கொண்டானே, இல்லைப்பா இதுதான் சைஸு அப்படின்ட்டாரு. வஞ்சர மீனா? சரி, வஞ்சர மீனுக்கு தம்பியாமா. ஸோ செய்யலாம். சரி ஓகே. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் பேக் கேமராவில் என்ன மட்டுமே பார்த்துருந்தேன். நீங்கள் இப்போ சமையல் கட்டில் குணவையாக தான் பார்க்க போகிறீங்க, பாருங்கள். நல்லா வேலை முடிஞ்சிச்சா? இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமே. ஃபர்ஸ்ட் வந்து மீன் வறுக்கிறதுக்காக மசாலா போட்டு ஊற வச்சாச்சு. இது கொஞ்ச நேரம் ஊறட்டும், அதுக்குள்ளே நம்ம குழம்பு வச்சுக்க வேண்டியது, குழம்பு வச்சுக்கலாம். சரி ஓகேவா? இப்போ குழம்பு வைக்க தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், சின்ன வெங்காயம், புளி, அப்புறம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி தேங்காய்லாம் அரைச்சி வச்சுருக்காரு. அந்த சைடு தக்காளிலாம் இருக்குது. மீனும் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிட்டோம். வானலும் அடுப்பில் வச்சாச்சு. பரபரப்பாக வேலை நடந்துட்டு இருக்கு. டைம் வேற ஆகிட்டு இருக்கு. நமக்கு சண்டே ஆனாலே சாப்பாடு மதியத்துக்கு வந்து மதிய சாப்பாடு தான் நம்ம காலை சாப்பாடு கட்டாயி மதியம் தான் சாப்பிட்றோம். சரி, சண்டேனா மதியம் ஒன்று லேட் ஆகுது. மற்ற நாள்லாம் என்ன சாப்பிட்றீங்க? மீன், கறி, மட்டன், சிக்கன், அதுவா? நார்மல் சாப்பாடு தான், டிஃபன் ஐட்டம். அதெல்லாம் காலையில் செஞ்செல்லாம் ஈஸியாக இருக்கும். எப்படி சொல்கிறது, பயிரை வேக வச்சோமா போட்டோமா வந்தோம். இது நமக்கு வந்து கன்ஃபியூஷனாகவே இருக்குது, எதை டேஸ்ட் தருமா தராதா அப்படின்ட்டு. சரி, இந்த வாட்டி நீ அந்த சைடு நிற்கும் போது நான் இந்த சைடு நிற்கும் போது நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. எப்போ ஒரு டைம் தான் இந்த மாதிரி நிற்பேன், மற்றபடி நீ தான் சமையல் எல்லாமே பார்க்கணும். சரி, இந்த வாட்டி நீ செய்டி, அவர் பார்த்துக்கிறேன் நான். சரி ஓகே, வாங்க பார்க்கலாம். சரி, என்ன இது? மீன் குழம்புக்கு ஸ்பெஷல் மசாலா. கையில் அரைக்கிறதா? மசாலா இதை ரெடி பண்ணிட்டு இருக்கோம். என்னென்ன போட்டுக்கிறீங்க இதில்? இதில் வந்து சின்ன வெங்காயம், பூண்டு, அப்புறம் தக்காளி, தேங்காய். அப்புறம் இன்னொன்று சேர்த்தீங்க, மல்லித்தூள். மல்லித்தூள், தனி மிளகாத்தூள், அதெல்லாம் மசாலா ஐட்டம். மல்லித்தூள், தனி மிளகாத்தூள், மிளகு, சீரகம், சோம்பு கொஞ்சம், கருவேப்பிலை. ஆமாம், கருவேப்பிலை கொஞ்சம். ஆமாம், இதெல்லாம் வந்து சேர்த்து வதக்கிட்டு அரைக்கணும். அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். சரி ஓகேவா? மசாலா அரைச்சாச்சா? அரைச்சாச்சு. மசாலா எல்லாத்தையும் வதக்கி அரைச்சாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், பசி வேற எடுக்குது, இன்னும் அடுப்பு பற்ற வைக்கல. ரெண்டே ஒரு 10 நிமிஷத்துல ரெடி ஆகிடும் எல்லாமே. ஓகேவா? காலையில் டீ குடிச்சதுனால கொஞ்சம் நிறைய இருக்குது, டீ பிஸ்கெட் சாப்பிட்றதுனால.
ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீன் வந்து சீக்கிரம் வெந்துருந்தான்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப சாஃப்டாக ஒரு மாதிரி லேயராக இருக்குல்ல. சீக்கிரம் போட்டோன்னே வெந்துருன்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் குழம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எந்த எண்ணெய்? இப்போ மீன் குழம்பு வந்து நல்லெண்ணெயில் செய்யலாம். நல்லெண்ணெயில் செஞ்சால் கொஞ்சம் டேஸ்ட் வரும்னு நினைக்கிறேன். நான் அப்படி செஞ்சது உங்கள்கிட்ட கொஞ்சம் டேஸ்ட் இருக்குன்னு போய் வாங்கிட்டு வந்துடலாம். மசாலா கரைச்சி வச்சிருக்கோம். மசாலா ஒன்று வந்து பார்த்தாலே லைட்டாக மீன் வாசனை வருது, மீன் குழம்பு வாசனை வருது. ஸோ இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு. நான் மீன் குழம்பு வைக்கும் போதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டானா எங்கே வைக்க மாட்டாங்க வேணான்னு சொல்லிட்டாரு. ஆனால் இவர் வைக்க போகிறேன்னொடனே சின்ன வெங்காயம் என்ன பூண்டெல்லாம் போயிட்டு புதுசாக வாங்கிட்டு வந்திருக்காரு. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்தாச்சு. கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே. இதில் வந்து கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கலாம். ஓகேவா? வெங்காயம் லைட்டாக வதங்கிடுச்சு. லைட்டாக இஞ்சி பூண்டு விழுது. ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் கருவேப்பிலை தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகாலாம் போட்டு நல்லா வதக்கி வச்சிருக்காரு. தின்னது இது வந்து மஞ்சள் லைட்டாக போட்டுக்கலாம். அளவு உப்பு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம். புளிக்கரைசல் மசாலா அதில் வந்து போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி வச்ச புளிக்கரைசல் மசாலா கரைசல் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து குழம்பு வந்து நம்ம கூட்டி போட்டாச்சு. இதுக்கப்புறம் கொதித்த உடனே மீன் போடுறது தான் வேலை. எல்லாமே ரெடியாக இருக்குது. மீன் போட்டுட்டு அப்புறம் குழம்பு ரெடி ஆனதுக்கப்புறம் மீன் வறுக்கிறது தான் வேலை. என்ன குழம்பு வைக்க சொல்லிவிட்டு உள்ளே என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு தெரியல அவங்க. வாங்க போயிட்டு பார்க்கலாம். இருங்க ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? சூப்பராக இருக்கும். வீடே வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக வந்துருக்கும். இப்போ பகலில் என் மூஞ்சை பார்க்குறத விட லைட் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் என்னென்ன கலர்லாம் வருது எப்படிலாம் யூஸ் பண்ணுற சொல்லி பார்க்கலாம். சரி ஓகே. 282 ரூபாய்க்கு ஒர்த்தா என்னன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்க மேலே. இருங்க லைட்டாக. சூப்பராக இருக்குல்ல? இல்லை கலர்லாம் ஆஃப் பண்ணி காமிக்கா? என்னென்ன கலர் இருக்குன்னு. இது வந்து 3 கலர் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது. இது ரெட்டு மட்டும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து வெறும் ரெட்டு. நமக்கு வெறும் ரெட்டு மட்டும் போட்டுக்கலாம். இது வெறும் ப்ளூ மட்டும். இது வெறும் கிரீன் மட்டும். இது வந்து 3 கலரும் சேர்ந்து வருது. சூப்பராக இருக்குல்ல ரூம் செட்டப்பு? ஃப்ரெண்ட்ஸ் இது வாங்கி இது வந்து நேற்று ஒரு நாள் தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் போட்டு காமிச்சாரு. எனக்கும் ஆசையாக இருந்தது. ஏதோ ஒரு புதுசாக ஒரு பொருள் வாங்கிட்டு அதை போட்டு காட்டி போட்டு நம்மளா பார்க்கணும், நம்மளா அதை வந்து யூஸ் பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆசையாக இருந்துச்சு. அதனால தான் மனம் இந்த வாட்டி மீன் குழம்பு வைக்கிறாரு, வேலை செஞ்சுட்டு இருக்காரு, சமையல் வேலை. நம்ம சும்மா தானே உட்காந்துருக்கோம், இது பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் உள்ள வந்து பண்ணேன். நம்ம ரூமில் கதவு ஜன்னல் எல்லாத்தையுமே சாத்திட்டு அழகாக நைட் செட்டப் கொண்டு வந்துட்டாங்க. இருட்டா அதில் வச்சுட்டு ஜாலியாக உட்காந்துருக்காங்க. நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. சரி வாங்க, மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சா? குழம்பு கொதிக்குது, அப்படியே மீன் போட வேண்டியதான். சரி வாங்க பார்க்கலாம். சரி நான் போய் குளிச்சுட்டு தான் வந்து சாப்பிடுவேன். நானும் தான் குளிக்கணும். சரி வாங்க ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடலாம். சூப்பராக வந்து குழம்பு வந்து கொதிச்சிருச்சு. இப்போ இதில் வந்து மீன் சேர்த்துக்க வேண்டியதான். கொதிச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. எடுத்து வச்சிருக்க மீனை சேர்த்துக்கலாம். டூனா ஃபிஷ் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு. சரி நெக்ஸ்ட் மீன் சேர்த்துக்கலாமா? சரி ஓகே வாங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சாச்சு, ஏன்னா மீன் உடையக்கூடாதுன்ட்டு. எடுத்து வச்சிருக்க மீன்லாம் சேர்த்துக்கலாம். எடுத்துட்டோமோ எல்லாம் தலைப்பகுதி வால் பகுதி இதுதான். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மீன் தான் வறுக்க போகிறோம். மசாலாலாம் நல்லா ஊறிடுச்சு. ஒரு பக்கம் மீன் குழம்பு வந்து மீன் போட்டு கொதிச்சுட்டு இருக்கு. மீன் வறுத்துட்டு அப்படின்னா சாப்பாடு வடித்து சாப்பிட்லாம். ஆமாம், சீக்கிரம் சாப்பாடு செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப பசிக்குது. டைம் என்ன ஆகுது? டைமா மணி இன்னைக்கு கொஞ்சம் லேட் தான்பா. 12:45 ஆகுது. போன வாரம் 12 மணிக்கு சாப்பிட்டோம். இந்த வாட்டி 1 மணிக்கு 1:30 மணி ஆகிடும். சரி வாங்க மீன் வறுக்கலாம். என்ன எல்லாம் ரெடியா? சாப்பாடு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட வேண்டியதான். சாப்பாடு ரெடி பண்ணிட்டு எல்லாம் 2 பேருமே குளிச்சுட்டு வந்துட்டோம். குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடலாம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடு ரெடி பண்ணது மட்டும் இல்லை,
பரிமாறுறது வந்து பார்த்தீங்கன்னா அவரே பண்ணுறது சொல்லிட்டு பண்ணுறாரு. இங்கே பாருங்க சாப்பாடு மீன். இந்த டெக்கரேஷன் வந்து நான் பண்ணேன். அப்பா மீன் குழம்பு பாருங்க, மீன் பீஸ். தலை சாப்பிடுவியா? நான் சாப்பிடுவேன். சுத்து ரிங் மாதிரி. உனக்கு எது பீஸ் வேணுமா? ஓகேவா? பரிமாறுறதுனால சாப்பிட்டு டேஸ்ட் சொல்றது நீ தான் எப்படி இருக்கு. சரி சாப்பிட்றது சொல்லுங்க. டெக்கரேஷன் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. சரண்யா டெக்கரேட் பண்ணது அது. ஆமா அது மட்டும் தான் பண்ணிருக்கேன். சாப்பிட்றேன். சொல்லுங்க. சாப்பிட ஆரம்பிக்கல, ரொம்ப பசிக்குது. சரி என்ன சாப்பிட்றீங்களா? சாப்பிட போறேன். ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பெரிய பச்சை மிளகா. நமக்கு கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லா இருக்கும், அதனால கொஞ்சம் பச்சை மிளகாய் எக்ஸ்ட்ராவே போட்டேன். டூனா ஃபிஷ் குழம்பு. நல்லா இருக்கா? சத்தியமாக சொல்கிறேன் அல்டிமேட்டாக இருக்கு. நானும் சும்மா ஒரு வேஸ்ட்டு வெறுத்து கார குழம்பு கூட்டி போட்டு அதில் மீனை போட்டு வச்சு தான் மீன் குழம்பு சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை, நீ வைக்கிறதும் சூப்பராக இருக்கும். இது நான் டேஸ்ட் பண்ணல, உப்பு கூட கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம். எப்படி இருக்கு? எல்லாமே கரெக்டாக இருக்கு. புளியும் சூப்பர் கரெக்டாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாகவே சொல்கிறேன், இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, நல்லாவே இருக்கு, செம சூப்பர். இருந்தாலும் இன்னும் சமையல் எக்ஸ்பர்ட்லாம் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு வந்து என்ன ஒரு குறைன்னு சொல்லிட்டு இது போட்டு தான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு தேங்காய் முதல் கொண்டு மனம் வந்து போட்டாரு. ஸோ சூப்பராக இருக்குது. இதுக்கப்புறம் எப்போ மீன் குழம்பு வச்சாலும் மனம் தான். அப்படிலாம் இல்லைப்பா, என்னால் இன்னைக்கு ஒரு நாள் வைக்க முடிஞ்சு, இதுக்கப்புறம் நீ வை, என்னை விட நீ சூப்பராக வைப்ப. ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆகி வந்து சாப்பிட போகிறோம். இன்னைக்கு நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல் டூனா ஃபிஷ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து டூனா ஃபிஷ்னு கேள்விப்பட்டிருக்கேனே தவிர இன்னைக்கு தான் அதை சாப்பிட போகிறோமே. இன்னைக்கு தான் வந்து சாப்பிட போகிறோம். ஆனால் மீன் வறுக்கும் போதே ஒரு பீஸ் உள்ளே போயிடுச்சு, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது எனக்கு மீன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க. ஸோ எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சண்டே ஸ்பெஷல் மீன் குழம்பு. வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். சரி ஓகே வாங்க, கண்டிப்பாக எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம். இந்த வெங்காயம்லாம் நான் தான் டெக்கரேஷன் வேறு இவங்க தான் பண்ணாங்க. ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டே இந்த சமையலோட ஜாலியாக வந்து எங்களுக்கு போச்சு. ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சரண்யா மனோராஜ் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வந்து போயிட்டாரு. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். டாடா பாய்.